ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நியூ இயரை நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த இது பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி நாள் நைட்டு சரி கேக் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நைட்டுன்றதுனால ஆதிரா திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே கேட்பா அப்படின்ட்டு அவளுக்கு மட்டும் தனியாக ஒரு பீஸ் தான் கேக் வாங்கினோம். அதுதான் சரி நைட்டு கேட்கும் போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவள் கேட்டால் அப்புறம் இதை எடுத்து வைக்கவும் அவளே அதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேத்தையும் தூங்க வச்சுட்டு சரி நைட்டே வீடை க்ளீன் பண்ணிடலாம், காலையில் எழுந்திரிச்சா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். அப்படியே வீடு ஃபுல்லாக வெறும் பொம்மையாக தான் போட்டு வச்சுருப்பாங்க. சரி அதான் காலையிலனா அப்புறம் ஆதிரா ஏதாவது ஒன்று வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே இருப்பான். நான் எடுத்து வைக்க அதனால் சரி நைட்டே 2 பேர் தூங்கும் போதே பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே சரின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடை தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் இதை தொடச்சிட்டு சரி அடுத்து வெளியிலையும் இப்போயே நைட்டே முடிச்சிடலாம். ஏன்னா காலையிலனா அப்புறம் தம்பி எதுவும் அழுதானா அவனையும் நான் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் சரி நைட்டே வெளியிலையும் எல்லாத்தையும் தொடச்சி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இந்த இதிலே பார்த்திங்கன்னா நைட்டே தம்பி ஒரு 2 டைம் எழுந்திருப்பான். அது கரெக்டாக நான் வீடை தொடச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு டைம் எழுந்திரிச்சான், திரும்ப போய் தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் சரி வெளியிலையும் கழுவி விட்டுட்டு கோலம்லாம் போட்டு வச்சிடலாம், காலையில் எழுந்திரிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியும் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு எல்லாம் சத்தம் போட்டுட்டு விளாண்டுட்டு தான் இருந்தாங்க நிறையா குட்டி பசங்கள்லாம். இது நியூ இயருக்கு முன்னாடி நாள் நைட்னாவே நிறைய இதாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாம் ஆள் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. நான் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு 2 இடத்துலையும் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மணி ஒரு 11:30 அந்த மாதிரி இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாம் பட்டாசுலாம் வெடிப்பாங்கள்ல நார்மலாகவே நியூ இயருக்கு. சரி அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். நான் இதெல்லாம் முடிக்கவே பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. எல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வீடு பார்த்திங்கன்னா இப்போ க்ளீனாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாம் இதாகிடும். இது பார்த்திங்கன்னா காலையில் நியூ இயர் அன்னைக்கு காலையில் தான் தம்பிக்கு இது ஃபஸ்ட்டு நியூ இயரு. ஸோ இன்றைக்கி தான் நியூ இயர், இன்றைக்கி தான் சொல்லணும். நாளைக்கு சொல்கிறீங்களா? நியூ இயர் அன்னைக்கு சொல்ல மாட்டிங்களா? சரி நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஹாப்பி நியூ இயர் தங்கம். தேங்க்யூ சாமி. பார்த்திங்கன்னா 2 பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதான் ஆதிரா ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் சொல்லிகிட்டு இருந்தா. போன டைமே பார்த்திங்கன்னா அப்போ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். போன வருஷம் அப்படி தான் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தா. அது மாதிரி இது ஆதிராவுக்கு 3rd நியூ இயர். அவளுக்கு ஃபஸ்ட்டு நியூ இயர் பார்த்திங்கன்னா அவளுக்கு 7 மாதம் குழந்தையாக இருந்தப்போ வந்தது. தம்பிக்கு இது இப்போ 11 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடு. 11 மந்த் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இவனுக்கு 11 மாதத்தில் நியூ இயரு. ஸோ இவன் நல்லாவே கொஞ்சம் வளர்ந்து இருக்கான். அது அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா 2 பேரும் வெளியில் விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. வீடை வெளியில் பார்த்தா க்ளீனாக இருக்கும். உடனே எல்லா பொம்மை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வீடே அப்படியே தலைகீழாக மாறிடும் உடனே இவங்க 2 பேரும் வந்தாங்கனாவே. அதுக்கப்புறம் அப்படியே சரி காலையில் டிஃபன் சிம்பிளாக இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் ரெடி பண்ணேன். இட்லிக்கு பார்த்திங்கன்னா சரி 2 சட்னி இன்றைக்கி செய்யலாம், லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னி இது 2 தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது அப்படியே சைட் பையாக தம்பிக்கும் இட்லிலாம் ஊட்டி விட்டுட்டு பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு அப்புறம்லாம் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பேலன்ஸ் இருந்தது. ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது, பெட்ரூமெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையும் குளிக்க வச்சேன். சரி காலையிலே குளிக்க ஊற்றி தம்பியை தூங்க வச்சா அப்புறம் எழுந்திரிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவனை குளிக்க ஊற்றுனதுக்கப்புறம் அவனும் தூங்கிட்டான். கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் அதுக்கு பார்த்திங்கன்னா பலூன் நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணேன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பலூன் வாங்கலான்னு பார்த்தேன். அது கிடைக்கல. சரின்ட்டு எல்லா கலர்ஸ்லேயும் வாங்கிட்டேன். வாங்கி அதை தான் தம்பி தூங்கிட்டு
இருக்க டைமில் தான் வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ஒட்டிட்டு சரி அவன் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆதிராவை வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆதிராவும் சரி ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வரமாட்டா அவ்வளோக்கு, ஏதாவது நம்ம சொல்லி பேசி தான் நிற்க வச்சு எடுக்கணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஓடிட்டே தான் வந்து இருந்தான். நான் தான் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மதியமும் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படியே சைட் பையாக. ஸோ அடுத்து வந்து ஆதிராக்கு தான் சரி தம்பி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே இவளும் சாப்பிட்டானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்புறம் இவளை கொஞ்சம் ஃபோட்டோ ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியும் கரெக்டாக வந்து முழிச்சிட்டான். ஒரு 1:30-2 மணி இருக்கும் முழிச்சிட்டான். அப்புறம் அவனும் வந்துட்டு சரி அவனுக்கும் புது ட்ரெஸ் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவும் மாமாவும் வாங்கின அந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டு விட்டேன். கரெக்டாகவே இருந்துச்சு, பார்க்க வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து இருந்தது. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் தான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு விட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவன் அந்த பலூன்ஸ் அந்த இதெல்லாம் ஒட்டியிருக்கவும் அதிலே தான் பிடிச்சி ஏறி நின்றுட்டு இருந்தான். அப்புறம் தான் சொன்ன மாதிரி கேக் வாங்கிட்டு வரோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கம்மியாக தான், க்ரீம்லாம் இல்லாமல் வெறும் ப்ளைன் கேக்காக தான் வாங்கினோம். ஏன்னா ஆதிராவும் வந்து சரி சாப்பிட்ணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து க்ரீமாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ப்ளைன் கேக் தான் வாங்கினோம். அதை தான் வந்துட்டு அப்புறம் எடுத்து வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண உடனேவே 2 பேரும், தம்பிக்கும் அது என்னன்னே தெரியாது. ஸோ அவன் மட்டுக்கு எடுத்து எல்லாத்தையும் வாயில் வைக்க தான் வந்து போயிட்டுருந்தான். அதே மாதிரி ஆதியும் இருடா தம்பி நான் கட் பண்ணுறேன்னுட்டு அவளும் இது பண்ணிகிட்டு இருந்தா. அவனும் ஒன்று எடுத்து புட்டு கொஞ்சம் எடுத்து அவனும் வாயில் வைக்கிற மாதிரி போனான். இவளும் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே சரின்ட்டு அது 2 எடுத்து வச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா தம்பி வந்து சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக கடிக்கிற மாதிரி போகும். எடுத்து வச்சுட்டு சரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் வந்து உட்கார வச்சோம். பார்த்திங்கன்னா சுத்தமாக உட்காரவே இல்லை, நவுந்துட்டே தான் இருந்தான். ஓடியே தான் வந்துட்டு இருந்தான். அதில் பார்த்தாவே தெரியும். நாங்களும் மறுபடியும் தூக்கி அதிலே உட்கார வச்சு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் நல்லா வந்திருந்தது. பேசிக்காகவே குழந்தைங்கள ஃபோட்டோ எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ரொம்ப குட்டி குழந்தைன்னா அது ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஆதிரா மாதிரி இருந்தால் அவளே வந்துட்டு ஓடிட்டு தான் இருந்தா. நான் 1-2 ஃபோட்டோஸ் எடுக்க கூட காட்ட மாட்டேன்ட்டா. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு சரி அடுத்து வந்து ஏதோ ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கலாம். நல்லா உட்காந்து ஃபுல் இதெல்லாம் வந்து பார்க்க முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் பலூனெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்தேன். 2 பேருமே தம்பி வந்து கொஞ்சம் பயந்துட்டு அழுதுட்டு தான் இருந்தான். ஆதிரா தான் வந்து எல்லா பலூனையும் எடுத்து கொடுக்கவும் நல்லா விளாண்டுட்டு குதிச்சிட்டு இருந்தா. ஆனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பலூன்ஸ் போடவுமா என்னன்னு தெரியல, அவன் ரொம்ப பயந்துட்டு என்கிட்டே தான் வந்து வந்துட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை தூக்கி வச்சுக்கிட்டேன். ஆதிரா மட்டும் கொஞ்சம் நேரம் பலூன்ஸில் எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தா. எப்பயுமே சரி பலூன்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் எல்லா பலூனையுமே வந்து வெடிச்சிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் வந்துட்டு அடுத்த வேலைக்கே போவோம் நாங்கள். சரி அதான் கொஞ்சம் விளாண்ட உடனே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவ்வளோதான் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷனு. எங்களுக்கு இந்த நியூ இயர் ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா தம்பி வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கான். இது வந்து கொஞ்சம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.